இன்றைக்கு வாலிபர்கள் அவங்க பாட்டுக்கு போகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறதோடு இல்லாமல் வெளியே போகிறாங்க, ஒன்றா சுற்றுறாங்க. கடைசியில் தங்கள் சரீரத்தையே கூட கொடுத்துட்றாங்க. அந்த பாவத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் யாராவது தியானிச்சிருக்கீங்களா? எனக்கு அவசியம் ஏற்பட்டது, அதனால் தியானித்தேன். நான் எத்தனையோ சபைகளில் இருக்கிற சகோதரர்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தெரியல பிரதர், நான் ஜெபம் பண்ணுறேன், தியானித்து ஏதாவது பதில் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? புருஷன் மனைவியாய் வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தில். வாலிபர்கள் புருஷன் மனைவியாவே வாழ்றாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒரே ரூமில் தங்குறாங்க, புருஷன் மனைவியாவே வாழ்றாங்க. இதையெல்லாம் குறித்து என்ன செய்வோம்? ஒன்று கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். பதினாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சபை அப்படி இருந்தது. பவுல் நடத்துகிற சபையில் அவ்வளவு மோசமான கலாச்சாரம் இருந்தது. ஒரு டெம்பிள் நான் வாசித்தேன், ஒரு பிரசங்கத்தில் ஒரு பைபிள் டீச்சர் இப்படி சொல்கிறார். ஒரு அந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு விக்கிரக ஆராதனை உள்ள கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு 10,000 மேல் அண்ட் ஃபீமேல் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருப்பாங்க. 10,000 ஒரு கோயிலில். சர்வசாதாரணமாக ரட்சிக்கப்பட்டவன், மறுபடியும் பிறந்தவன், கொரிந்து சபையில் இருக்கிறவன், அவன் பாட்டுக்கு விபச்சாரியோடு படுத்திருந்துட்டு சபையில் உக்காந்துருக்கிறான். தெரிய வந்திருக்கு அவருக்கு. அவர் எப்படி புத்தி சொல்கிறார்? எவ்வளவு வெளிப்பாடுடனே நிச்சயத்துடனே அவர் புத்தி சொல்றார். பதினெட்டாம் வசனத்தில், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான்.
15ஆம் வசனத்துல, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்தா எப்படி ஒரே மாம்சமாயிருக்கீங்களோ, அதே போல வேசியோடு சேர்ந்து கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நீங்கள் வேசியோடு சேர்க்கலாமாங்கிறாரு. எவ்வளவு நிச்சயமாய் வெளிப்பாடோடு பேசுகிறார். அதே கேட்டகரியில தான் ஃபார்னிகேஷன் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி செய்கிற பாவம். அடல்ட்ரி அப்படின்னா கல்யாணத்துக்கு பிறகு. கல்யாணம் பண்ண பிறகு நான் என்னுடைய மனைவிக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னா, நானும் என் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருப்போம்னு சொன்ன அந்த தேவ பிரமாணத்தை மீறினதோடு அல்லாமல் கிறிஸ்துவின் சரீரத்தை எடுத்து என் மனைவி அல்லாத இன்னொரு சரீரத்தோடு நான் சேர்ந்து விபச்சாரம் செய்து கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாலிபனோ சகோதரனோ சகோதரியோ அவங்க பாட்டுக்கு ஒரு ட்ரையல் பார்த்தோம் பிரதர், இது சரி வருமானு பார்த்தோம், சரி வரல, அதனால பிரிஞ்சிட்டோம். கேலிக்கூத்தா இருக்கு. இப்படி நம்மை சுற்றி இருக்கிற உலகம் இருக்கும் பொழுது நம்முடைய சபையில் உள்ள வாலிபர்கள் எப்படி இருக்கணும், திருமணமானவர்கள் எப்படி இருக்கணும்? பவுல் சபைக்கு எவ்வளவு பொறுமையா அவர் புத்தி சொல்றார். எப்படி புத்தி சொல்றார்? தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ப்பா. இப்போ பாவத்தை தண்ணியை போல குடிச்சிட்டு, திருமணத்துக்கு முன்னாடியோ திருமணத்துக்கு பின்னாடியோ தண்ணியை குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு வாயை தொடச்சிட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன், ஊர் உலகத்துல நடக்காததா நடந்துருச்சு. தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஒரு உண்மை இல்லாத புருஷன் தன் மனைவிக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். கிறிஸ்துவின் சரீரத்தை விபச்சாரியோடு சேர்த்து கிறிஸ்துவின் சரீரத்தை அவமானப்படுத்துகிறான். எத்தனை பேருக்கு பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் விளங்குது? சங்கீதம் 103. முதல் 3 வசனங்களை நாம வாசிக்கிறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. நான் சிஎஸ்ஐ சபையில கல்யாணம் பண்ணவன். என்னுடைய மனைவி ஒரு ஸ்டான்ச் சிஎஸ்ஐ சர்ச் பிலீவர். கல்யாணத்துக்கு பிறகுதான் சிஎஃப்சிங்கிறது என்னன்னு எங்களுக்கும் தெரியும். நான் போகிற வீட்டிலெல்லாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு இதை சொல்லுவாங்க, 3 வசனத்தையும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான்லாம் ரட்சிக்கப்பட்டவனாச்சே, அதெல்லாம் வார்த்தையெல்லாம் எல்லாம் பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு காலையில் மடப்பயலே, நீ எந்த வார்த்தைகளை நிராகரித்தாயோ, இதெல்லாம் செத்த சிஎஸ்ஐக்காரவங்க சொல்கிறது அப்படிங்கிறையோ, அதை படித்து உனக்கு போதிக்கிறேன்டான்னு சொல்லி ஆவியானவர் என்னை கடிந்து கொண்டு அந்த 3 வசனத்தையும் வாசினாரு. வாசித்தேன். இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. 23 வயசுல ரட்சிக்கப்பட்டு 24 வயசுல கல்யாணம் பண்ணி 72 வயசு வாழ்ந்த இந்த பிரபாகருக்கு ஆவியானவர் இன்றைக்கு போதித்த வார்த்தை உங்களுக்கு போதிக்கிறேன். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்படின்னா என் ஆவி ஆத்துமா சரீரம் 3 நோய்வாய்ப்பட்டிருக்கு. என் ஆவியில் இருக்கிற பெருமை, சுயநலம், என் ஆத்மாவில் இருக்கிற, நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசுனது போல என்னுடைய ஆட்டிடியூட், நான் இவங்கள போல இல்லை, அவங்கள போல இல்லை. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. எத்தனை பேருக்கு நான் ஒரு முறை பிறந்ததுனால நரகத்தை நோக்கி போய்கொண்டிருந்தேன். இப்ப நான் சபையில உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா இப்பயும் எனக்கு முன்னாடி 2 பாதை இருக்கு. என் பாவத்தை குறித்து உணர்வடைந்து அனுதினமும் தேவனை தேடி மனந்திரும்பி அனுதினமும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டு கீழ்ப்படிஞ்சேன்னா பத்திரமா நான் சொன்னது போல பிதாவின் இடத்துல போய் சேர்ப்பார். ஆண்டவரும் சேர்ப்பார், ஆவியானவரும் சேர்ப்பார். அல்லேலூயா. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. தேவனுடைய கிருபையை பெற்ற மனுஷன் யார்? அவன் பயப்படுவான். நான் வழி தப்பி போக முடியும். 70 வயசுலையும் விபச்சாரத்தில் விழ முடியும். தாவீது விபச்சாரத்தில் எத்தனை வயசுல விழுந்தான்? 25 வயசுலையா? ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் தேவன் கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். அதற்கு மாற 5ஆம் வசனத்துல நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இதை படிச்சுதான் உற்சாகம் அடைஞ்சேன். வயசாயிருச்சு, நம்மளை ஓரம் காட்டிட்டாங்க, எல்லாரும் யாரும் மதிக்கிறது இல்லை. சரி போடா, போனால் போகட்டும் போடான்னு சாக வேண்டியதான் போல. இல்ல, ஆவியானவரால் நீ நிரப்பப்பட்டு கழுகுக்கு சமானமாய் உன் இளவயதில் நீ இருந்தது போல எழும்பு. ஏன் பிரதர் திடீர்னு கத்துறாரு? ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார், நான் வாலிபனை போல கத்துறேன். 24 வயசுல இருந்த வைராக்கியமும் அபிஷேகமும் இப்பொழுதும் என்னுடைய இருக்கிறது. சாகுற வரைக்கும் இப்படியே இருந்து கழுகுக்கு சமானமாய் உயர உயர பறந்து. யார் என்ன நினைக்கிறாங்க? என் பொண்டாட்டி என்ன சொல்றா, என் மூப்பர் என்ன சொல்றாரு, சபையார் என்ன நினைக்கிறாங்க? என்னைய நல்லவன்னு சொல்றீங்களா அல்லது கெட்டவன்னு சொல்றீங்களா? நான் வளர்றேன்னு சொல்றீங்களா அல்லது தேயிறேன்னு சொல்றீங்க? நீ என்னன்னு சொல்லிட்டு போ, நான் இப்ப பறந்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கு சாகிறதுக்கு தயார். இன்றைக்கு இயேசுவுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே நீங்க பேச சொன்னதை பேசினேன், செய்ய சொன்னதை செஞ்சேன், சல்யூட், எல்லா கனமும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக போய் நிற்க தயார். சபையில் இருக்கிற 20 வயசு வாலிபனா இருந்தாலும் 70 வயசு கிழவனா இருந்தாலும் இப்படி இருக்கிறது தான் சபை. இயேசுவை போல் யாருக்கும் பயப்படாமல், இயேசுவை போல் கவலைப்படாமல், இயேசுவை போல் தைரியமாய் உலகத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து தன் மாம்சத்தில் உள்ள ஆசை இச்சைகளை ஜெயித்து
சாவதற்கு தயார், நியாய தீர்ப்புக்கு தயார்னு சொல்றவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எந்த அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறதுன்னு பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.